இன்றைய தினம் அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி திருப்பூர் நாடாளுமன்றத்துக்கு அருமை சகோதரர் எளிமையானவர் மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடிய அருணாச்சலம் அவர்களும் கோவை நாடாளுமன்றத்துக்கு எளிமையானவர் சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய சிங்கை ராமச்சந்திரன் அவர்களையும் இன்றைக்கு வேட்பாளர்கள் அறிவித்து சிறப்பான முறையில் இன்றைக்கு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிலே வெற்றி வேட்பாளர்களாக இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களாக 2 வேட்பாளர் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திருப்பூர் மாநகர் திருப்பூர் மாவட்டம் ஒரு முக்கியமான மாவட்டம். பனியன் தொழிலில் உலகம் புறம் தெரிந்த மாவட்டம் மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகளுக்கு அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்கள், பனியன் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் சந்தித்து எங்களது ஆதரவை கேட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எங்களது மாவட்ட செயலாளர் அருமையான பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் MSM ஆனந்தன் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் பழனிசாமண்ணன், அதே போல் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களெல்லாம் நேரடியாக சந்தித்து 2 வேட்பாளர்களும் ஆதரவை கேட்டார்கள். கண்டிப்பாக புரட்சித்துறை அம்மா இருக்கும்போதும் திருப்பூருக்காக வட்டி இல்லாத கடனாக டையிங் தொழிலெல்லாம் முன்னேறுவதற்காக, பாதிப்படைந்த தொழில் முன்னேறுவதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். அதே போல் திருப்பூர் மாவட்டத்துக்கு அத்தனை அடிப்படை திட்டங்களுக்கு தந்தது நம்முடைய அதிமுக ஆட்சி. தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, ஆகவே அதையெல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. இவர்களும் ஆதரவு அளிப்பதாக சொன்னார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. திருப்பூர் நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு 6 சட்டமன்ற தொகுதியும் போகும் பொழுது களத்திலே அத்தனை மக்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கார்கள். ஆகவே அருணாச்சலத்துடைய வெற்றி உறுதி. நாடாளுமன்றத்தில் செல்வார். அதே போல் கோவை நாடாளுமன்றத்துக்கு நம்முடைய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு களத்துக்கு செல்லும்போது அதே போல் மிகப்பெரிய வரவேற்பு, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஆகவே அவரும் நாடாளுமன்றத்தில் செல்வார். கண்டிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார்கள். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷமாக திமுக ஆட்சி எதுவும் பண்ணல. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சிறப்பான திட்டங்கள் இருந்தார், அம்மா அரசை வழிநடத்தி. ஆகவே எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணி விட்டார்கள். அதுக்கு அச்சாரமாகத்தான் இந்த களத்தில் அந்த நிலவரம் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். நன்றி. 10 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க. அப்போ எந்த நடவடிக்கை எடுக்காமல் இப்போ தேர்தலுக்காக கட்சித்தீவு பிரச்சனை கொண்டு வந்து எப்படி பார்க்கணும்? அதான் நீங்களே சொல்லி, கட்சித்தீவு பிரச்சனை ஒரு பக்கம். கட்சித்தீவு பிரச்சனையை முழுமையாக எதிர்க்கட்சி தலைவராக புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது தான் அதுக்காக வழக்கு தொடர்ந்தார். இது மட்டுமல்ல, 2011 முதலமைச்சராக வந்ததும் வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதை இணைத்து மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். அப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததும் நேற்று நம்ம எடப்பாடியார பேசியிருக்காரு. உடனடியாக போய் மனு கொடுத்தாங்க. அது முயற்சி செய்து போகிற அதிமுக தான். ஆகவே இப்போ தேர்தல் நேரத்தில் பேசுகிறாங்க. நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, மீனவர்களுக்கு நல்லதை மாற்றுக்கிறதுல நடவடிக்கை எடுக்கணும் என்று அது எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற ஒரு நாள் நாங்கள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எங்கள் வேட்பாளர்கள் எடப்பாடியார் தலைமையில் வலியுறுத்துவார்கள், எடுக்க நடவடிக்கை எடுப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ அதை விட முக்கியமான பிரச்சனை நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவிரி நீர் பிரச்சனை இருக்குது. இதில் அங்கே கடுமையான பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேகதாது அணை கட்டுறதுக்கு இன்றைக்கி கர்நாடக அரசு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆகவே திமுக அரசு, மத்திய அரசுலாம் அதுக்கு கண்டுக்காமல் இருக்காங்க. அதை உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். அது எங்களோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை